வணக்கம். நாம் சனிப்பெயர்ச்சி பலன் சிம்ம ராசிக்கு பார்க்க போகிறோம். விசுவாவசு வருடம் மாசி மாதம் 22ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 8:26க்கு கும்பல ராசியிலிருந்து மீன ராசிக்கு சனி பகவான் செல்கின்றார். சிம்ம ராசிக்கு இதுவரை 7ல் சனி பகவான் இருந்து மிகவும் பயத்தை உண்டு செய்தார். அதாவது சிறை பயம், மனநோய் அழுத்தம், மனசை படாத பாடுபடுத்துவார். பகைவர்களால் தொல்லை, கலகம், தேவையில்லாத சண்டையெல்லாம் நடக்கும். சரீர வருத்தம், உடல் சம்பந்தமான நோய்கள், வலிகள் இதெல்லாம் கொடுத்துருப்பார். ஊட பண வரவையும் அளித்திருப்பார். நீரினால் கண்டம் ஏற்படுதல், பெண்களால் நோய் ஏற்படுதல், விஷ ஜந்துக்களால் நோய் ஏற்படுதல், காரிய விக்னம், நாம் ஒரு காரியம் குறித்து சொல்லும்போதே அந்த காரியம் தடைபட்டு நிற்கும். இப்படி நாம் சென்ற இடங்களிலெல்லாம் நமக்கு தடையை உருவாக்கி நம்முடைய வாழ்க்கையை சீரழித்த காலம்தான் சனி பகவான் இந்த 2.5 ஆண்டு காலம் செய்து கொண்டிருக்கிறார். இப்பொழுது சனி பகவான் 8ஆம் இடத்தில் வந்திருக்கிறார். 8ஆம் இடத்தில் வந்தால் 8ஆம் இடம்ங்கிறது அவர் மரண பயத்தை அளிப்பார். அஷ்டம சனின்னு சொல்லுவாங்க. அதாவது 7.5 வருடம் சனியின் காலத்தில் பாதி தான் அஷ்டம சனி அப்படிம்பாங்க. அவ்வளவு கஷ்டத்தில் பாதி கஷ்டங்களோ அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய காலகட்டங்கள். இது இவர்களுக்கு ஒரு சவாலான நேரமாக இருக்கும். எதை எடுத்தாலும் அதில் ஒரு சவால், செய்ய முடியுமா முடியாதா அப்படின்று போராடி ஜெயிக்க வேண்டிய காலகட்டங்கள். 2வது, பண வரவுகள் அதிகமாக வரலாம். வந்தாலும் பொருளாதார கஷ்டம் ஏற்படும். எப்படி வந்துச்சு எப்படி போணுச்சுன்னே தெரியாது. அந்த அளவுக்கு நமக்கு பொருளாதார கஷ்டம் உண்டாகும். தேவையற்ற அலைச்சல். நாம் ஒரு இடத்துக்கு போவோம், அது ஒரு இடத்துக்கு போகாமல் வேறு இடத்துக்கு போயிடுவோம். தேவையில்லாமல் அலைய வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகும். உடல்நல கோளாறு, இதனால் உடல்நல சிக்கு ஏற்பட்டு மருத்துவமனைக்கு செல்லுதல், ஆத்மசாந்தி எடுத்துக்கொண்டு கோயிலுக்கு செல்லுதல், யோகா நிலையத்திற்கு செல்லுதல், இது மாதிரி எங்கெல்லாம் மனதில் நிம்மதி கிடைக்குதோ அந்த இடத்தையெல்லாம் தேடி நாம் அடையக்கூடிய காலகட்டங்களாக இப்போ மாறப்போகுது. குடும்பத்தில் கருத்து வேறுபாடு. நாம் என்ன தான் குடும்பத்துக்கு நல்லது செஞ்சாலும் அங்கே நம்ம மேலே ஒரு சரியில்லாத கருத்துக்கள் நிலை வரும். இதனால் தாய் தந்தை பகை உண்டாகுதல், உறவினர்கள் பகை உண்டாகுதல், இதெல்லாம் ஏற்படக்கூடிய காலகட்டங்கள். தொழிலில் மந்த நிலையை அதிகமாக உருவாக்கும். என்ன தான் நம்ம இரவு பகலாக முழித்து செய்தாலும் அது நம்மை மந்தப்படுத்திவிடும். ஆன்மீக வளர்ச்சி, அடிக்கடி கோயிலுக்கு போய் சாமி கும்பிட வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகும். ஒழுக்கத்தை கற்றுக்கொள்ளலாம். எப்படி வாழணும் அப்படிங்கிறது இந்த 2.5 ஆண்டு காலத்தில் நமக்கு இந்த காலமானது கற்றுக் கொடுத்து விடும். 2வது, வீடுகளில் நம்மளுடைய உறவினர்கள், மூத்தோர்கள், வயதானவர்கள் இருந்தால் அவர்களுக்கு மரணம் சம்பவிக்கும். அந்த மாதிரி ஒரு காலகட்டங்கள் இந்த இடத்துக்கு நம்ம போயிட்டுருக்கோம். இந்த சிம்மராசிக்காரங்களில் மாணவர்கள், மருத்துவர்கள், வழக்கறிஞர்கள், விஞ்ஞானத்துறையை சேர்ந்தவர்கள், ஐடி நிறுவனத்தை சேர்ந்தவர்கள், அரசியல்வாதிகள், விவசாயிகள், தொழிலாளர்கள், அத்தனை பேருக்குமே ஒரு கஷ்டமான காலமாக தான் இருக்கும். சுகம் தரக்கூடிய காலமாக இருக்காது. இந்த கஷ்டங்களையெல்லாம் இவர்கள் நிவர்த்தி செய்து கொள்ள வேண்டுமானால் சனிக்கிழமை விரதம் இவர்கள் கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும். சனிக்கிழமை காலையில் குளிச்சுட்டு காக்கைக்கு அன்னமிட வேண்டும். முதல் காலகட்டம் காக்கைக்கு அன்னமிட வேண்டும். அப்படி காக்கைக்கு அன்னமிட்டு முடிந்தவரை மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். இப்படியெல்லாம் செஞ்சால் சனி பகவான் நமக்கு கொடுக்கக்கூடிய பெரிய தண்டனையிலிருந்து விலக்கிவிட்டு அந்த தண்டனையை குறைத்து சிறிதாக கொடுப்பார். அதே மாதிரி அவசரப்பட்டு எந்த ஒரு வேலையையும் நாம் செய்யக்கூடாது. முக்கியமாக சனிக்கிழமை சனி ஹோரைகள், சனி நட்சத்திரங்களில் வரும் சனி ஹோரைகளை நாம் தவிர்க்க வேண்டும். அந்த நேரங்களில் தான் நம்மளை இழுத்து கொண்டு எங்கேயாவது விட்டுறோம். 2வது, வாகனங்கள் ஓட்டும்போது கவனமாக இருக்க வேண்டும். வாகனங்களை தொடும் பொழுதே கவனமாக இருக்க வேண்டும். செவ்வாய் ஓரை, சனி ஓரையை தவிர்க்க வேண்டும். இந்த நேரங்களில் நாம் வாகனம் ஓட்டியே ஆக வேண்டும் என்ற நிலைமை ஏற்பட்டால் மிகவும் மெதுவாக செல்ல வேண்டும். அமைதியான முறையில் நம்ம போனால் தான்
நம்மளுடைய உயிருக்கு ஆபத்து இல்லாமல் போகலாம். ஏன்னா மரண பயத்தை தரக்கூடிய காலகட்டங்கள் வரக்கூடிய 2.5 ஆண்டுகள். எனவே ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. இறைவனை வணங்குங்கள். பெரியோர்களை மதித்து நடக்க கற்றுக்கொள்ளுங்கள். பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் உணவளியுங்கள். தொழில் ஸ்தானத்தில் யாரையும் பகைச்சிக்காதீங்க. புதிய முயற்சி இதெல்லாம் தோல்வியை கொடுக்கும். அரசியலில் இருக்கிறவங்க அவங்களுக்கு மேலதிகாரிகள் மேலே உள்ளவங்கள் சொல் பேச்சை கேட்டு நடந்து அவர்களுக்கு ஆதரவாக இருங்கள். இப்படியாக இருந்தால் இந்த 2.5 ஆண்டு காலத்தை எளிமையாக கடந்து விடலாம். இல்லை தான் என்ற கர்வம் ஏற்பட்டால் இந்த 2.5 ஆண்டு காலத்தில் நம்மளை சாய்த்து விடும். மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிக்கும் கவனம் தேவை. அதை மனசில் வச்சுக்கோங்க. குலதெய்வத்தை வழிபடுங்கள். இஷ்ட தெய்வத்தை வழிபடுங்கள். உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய தேவதைகளை வழிபடுங்கள். இதெல்லாம் செய்வதன் மூலம் நமக்கு கஷ்டங்கள் கொஞ்சம் குறைந்து நல்ல சுகத்தை காணக்கூடிய ஒரு வழி அமைப்பு ஏற்படும். முடிந்தால் சனியினுடைய காயத்ரி, சனியினுடைய ஸ்லோகம், சனி பகவானுக்கு சென்று அர்ச்சனை அபிஷேகங்கள் செய்வது இவற்றையெல்லாம் செய்தால் மேன்மேலும் நமக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய தொடங்கிவிடும். நன்றி, வணக்கம்.